ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே எங்களோடு சேர்ந்து ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே ஆராதனையிலே நம்மை தொட்டு ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வீடுகளிலே தங்களை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையுடைய எல்லா பகுதிகளிலும் என்னோடு நீர் இடைப்படும் என்று சொல்லி தாழ்மையோடு ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, இந்த அருமையான காலை வேளையில் ஆன்லைன் மூலமாக திருச்சபையாய் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஆராதிக்கிற இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளாத நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிற இந்த காலகட்டங்களிலே எங்களுக்கு இப்படி ஒரு கிருபையை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பாடல் வேளை, ஆராதனை வேளை, நீர் எங்களோடு இடைப்படுகிற நேரம், இவைகள் எல்லாம் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்கட்டும். முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு உம்மை ஆராதிக்க பாட கர்த்தர் உதவி செய்யும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வீடுகளிலே ஆராதிக்கிற பிள்ளைகள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தருவீராக. எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு விலகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வீடுகளிலே பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 22வது பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் நம்மை காக்குகிற, நம்மை காத்து நடத்துகிற அந்த ராஜாதி ராஜாவை, அவருடைய அன்பை எண்ணி எல்லாரும் சந்தோஷமாய் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சோர்ந்தறிந்து வாழாதே, நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தறிந்து வாழாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. அல்லேலூயா, இயேசு என்னும் நாமமே, ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா
எல்லாரும் சேர்ந்து தாய் தன் பாலனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா, ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவே, ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்யுவே. அல்லேலூயா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, சேர்ந்து இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 745வது பாடல். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இத்தனை மாதங்களாக இத்தனை வருடங்களாக இந்த கண்மலையின் நிழலிலே என்னையும் குடும்பத்தையும் திருச்சபை மக்களையும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறேன். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரரே. இந்த காலை வேளையிலே உமக்கு ஆராதனை செய்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி சிறுவர்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர், தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல சந்தோஷமாக கைகளை தட்டி எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, முழு மனதோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, சபையோராய் ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை
நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க, இயேசு இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இந்த காலகட்டங்களிலே இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஒரு முறை கூட, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஒரு முறை சொல்லுங்க, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, முழு பலத்தோடு ஆராதனை முழு உள்ளத்தோடு. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஒருவேளை வீடுகளிலே ஆராதித்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். வீடுகளிலே பயத்தோடு பக்தியோடு முழங்கால் படியிட்டு ஆராதிக்கும் முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலமும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏசப்பாவை பார்த்து கேளுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து மனதும் மாமிசமும் விரும்பினதை செய்து இப்பொழுது அல்லேலூயா என்று சொன்னால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். உள்ளத்தில் நம்மை முழுவதுமாக இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போம். உம்முடைய இரத்தம் கொண்டு என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். தாவீது சொன்னது போல, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சுத்த இருதயத்தை விரும்புகிற நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்மேல் உம்முடைய இரத்தத்தை தெளியும். குடும்பமாய் ஆராதித்தால் என் மனைவி மேலே உம்முடைய இரத்தத்தை தெளியும், என் மனைவியை பரிசுத்தப்படுத்தும். என் பிள்ளைகள் மேலே உம்முடைய இரத்தத்தை தெளியும், என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும். இப்பொழுது நான் ஆராதிக்க முழங்கால் படியிட்டு இருக்கிற என் வீட்டிலே உம்முடைய இரத்தத்தை தெளியும், என் வீட்டை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனை நடத்துகிற என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற சிறுவர்கள், பாலகர்கள், வாலிபர்கள், சகோதரிகள், சகோதரர்கள், இவர்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். உடைய இரத்தத்தினால்
உடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை ஏந்தி ஆவியானவருடைய உதவியை நாடுவோம். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய உதவியை நாடுவோம். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல விடுதலையோடு வீடுகளில் தான் நாம் ஆராதிக்கிறோம். நல்ல முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்னை நிரப்போன்னு சொல்லுங்க. என்னை நிரப்போம் ஆண்டவரே, என்னை நிரப்போம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளமும் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளமும் ஏங்குதையா. திருச்சபை மக்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய ஆராதனை ஒரு கடமைக்கான ஒரு ஆராதனையாக எப்பொழுதுமே இருப்பது இல்லை. ஏதோ 2 பாட்டை பாடினோம், கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில் நம்ம எப்பயுமே ஆராதனை நடத்துறது இல்லை. இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட, இந்த காலை வேளையில ஆராதனை வேளை உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அப்பாவை நோக்கி பார்த்து, உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளமும் ஏங்குதையா. சொல்லுங்க, உம்மோடு இணைந்திட என் உள்ளமும் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உண்மையாய் உள்ளமும் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளமும் ஏங்குதையா. கோடியாக படரணும் உந்தனின் நேசமே, கோடியாக படரணும் உந்தனின் நேசமே. மடி மீது தவழணும் மழலை குழந்தை நாய். இன்றைக்கு ஆராதனையிலே மடி மீது தவழணும் மழலை குழந்தை நாய். பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழனும் தூயோனாய் வாழணும். இயேசுவே, துதித்து மகிழனும் தூயோனாய் வாழணும்.
பார்த்து உம்மோடு இணைந்திட இயேசு ராஜா உள்ளமும் தேங்குதையா. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்திருந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், போற்றுதலுக்கு பாத்திரர். 2-3 பேரை நாமத்தினாலே எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் நடுவே ஹல்லேலூயா நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் வீடுகளிலே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஒருமனப்பட்டவர்களாய் ஆராதிப்போம். எல்லாம் நல்ல சந்தோஷமாக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தவும் ஆனவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, பிசாசை சிலுவையிலே ஜெயித்தவரே, ஹல்லேலூயா. பரிகாரியே பரிகாரியே பரிகாரியே, நல்லா சொல்லுங்க, பரிகாரியேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபான்னு சொல்லுங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர். இயேசு எங்களுக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்கு அடைக்கலம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத கிருபையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை 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 மகிமை. ஜீவாதிபதியே ஜீவாதிபதியே ஜீவாதிபதியே, அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவரே, இம்மானுவேலே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமையை செலுத்துகிறோம். நீரே பாத்திரர், நீரே பெரியவர், நீரே உயர்ந்தவர், நீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம், உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். நல்ல கைகளை தட்டி துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே நல்லவரே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய்
சிலுவையிடப்பட்டே துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்தவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே சந்தோஷத்தோடு முழுகலத்தோடு நாள் எல்லாமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமாக எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஸ்தோத்திரமே. உமக்கு தான் ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சகருக்கு தான் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவுக்கு தான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் வரை உம்மை நான் புகழுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை நான் புகழுவேன். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு இயேசுவே நான் உயிரோடு இருக்கும் வரை உம்மை புகழுவேன், உம்மை பாடுவேன், உம்மை உயர்த்துவேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவை பாருங்க. கால சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது நாம் வீடுகளிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பாவை பாருங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காக ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே சேவி. எப்படிப்பட்ட காலத்தில் உமக்காக ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுங்க. கைவிடா தெய்வமே,
கைவிடா தெய்வமே இயேசையா. கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அர்ப்பணித்து நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா ஈரே. சொல்லுங்க எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வே எபனேசர் எபனேசர். இந்த கொரோனா காலகட்டங்களிலே இதுவரை உதவி நீர் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வே நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுங்க ஒரு போதும் கைவிடா. நல்லா பாடுங்க நல்லா பாடுங்க. ஒரு நாளும் விலகிடா என் இயேசு ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? கைவிடாத தெய்வம்.
உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தெய்வம். என் பாதம் சறுக்குகிறது என்று சொல்லும்போது அவருடைய கிருபையை கொடுத்து தாங்குகிற தெய்வம். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவே. எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் உட்காருவோம். இப்பொழுது அறிவிப்புகள் வாசிக்கப்படும். அறிவிப்புகள். தினமும் மாலை 7 மணிக்கு பைபிள் காலேஜில் எழுப்புதல் ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் பராமரிப்பு குழுக்கள் நடைபெறும். புதன்கிழமை சுவிசேஷ ஊழியம் நடைபெறாது. அடுத்த வாரம் ஞாயிறு ஆராதனை அரசாங்க வழிகாட்டுதலின்படி பின்னர் அறிவிக்கப்படும். நமது சபையில் அங்கத்தினராக இருக்கும் OFT செக் போஸ்டை சார்ந்த சகோதரர் லாசர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கொரோனா காலகட்டங்களிலே ஆராதனைக்கு தான் நமக்கு இந்த வாரம் ஆராதிப்பதற்கு தடையாக இருந்தது. ஆனால் நம்முடைய திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களும் தினந்தோறும் நடைபெறும். அறிவிப்பை நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. மாலை 7 மணிக்கு பைபிள் காலேஜில் எழுப்புதல் கூட்டம் நடைபெறும். பராமரிப்பு குழுக்கள் நடைபெறும். நமது சபையில் அங்கமாக இருக்கிற பிரதர் லாசர் அவர்களுக்காகவும் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது காணிக்கை எடுக்கிற நேரம். வீடுகளிலே நீங்கள் காணிக்கையை சேகரித்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று எடுத்து வைத்து தலைமை சபைக்கு கொண்டு வந்து கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கு உற்சாகமாய் காணிக்கை செலுத்துவோம். வீடுகளிலே இருக்கிற எல்லாரும் தலைவர், குடும்ப தலைவர் காணிக்கையை சேகரித்து வருகிற நாட்களில் திருச்சபையில் கொண்டு வந்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது 121ஆம் சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒரு முறை கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு உதவி செய்கிறவர், ஒத்தாசை அனுப்புகிறவர் அவர். நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார், நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார். அந்த தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், பாடுங்க பாடுங்க, தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், பாடுங்க பாடுங்க விசுவாசத்தோடு. நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இதுவரை பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்.
வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விசுவாசத்தோடு விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போதும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையகம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கூட உதவி வரும், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானத்தையும் பூமியும் வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஜெபம் பண்ணுவோம். விசேஷித்த விதமாய் காணிக்க கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க, இந்த வார ஊழியங்களில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட, மருத்துவமனையிலே இருக்கிற லாசரையாவை கர்த்தர் ஆண்டவர் தொட, இந்த கொரோனா வைரஸ் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. பிபிசி நியூஸில் நேற்று இரவிலே நூற்றுக்கணக்கான மக்கள் டெல்லியிலே மருத்துவமனைக்கு வெளியே, இந்த பிபிசி நியூஸிலே போட்ட செய்தியிலே அவர்கள் போட்டிருந்தார்கள், இன்றைக்கு இவர்கள் உயிர் தப்பினால் அது அதிசயம் என்று சொல்லி. இன்றைக்கு இவர்கள் உயிர் தப்பினால் அது ஒரு பெரிய அதிசயம். உள்ளுக்குள்ளே மருத்துவமனைக்குள்ளே அவர்களை கொண்டு போக முடியவில்லை. நூற்றுக்கணக்கான வேறு கொரோனானாலே பாதிக்கப்பட்டவர்கள். டாக்டர் வெளியே வந்து பார்த்துட்டு சொல்கிறார், இவங்க இறந்துட்டாங்க, அம்மா இவர் இறந்துட்டார். ஒரு 3 பேரை அப்படி சொன்னார், இவர் இறந்துட்டார், இவர் இறந்துட்டார். லட்சக்கணக்கான மக்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் என்ன தயவுக்காக கெஞ்சுவோம், இரக்கத்திற்காக கெஞ்சுவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல், எங்கள் மேல், திருச்சபையின் மேல், இந்த மனித சமுதாயத்தின் மேல் இரக்கமாயிரும். இந்த கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. மனித சமுதாயத்தை காப்பாற்றும், உடைய பாவங்களை மன்னியும், எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும், தலைவர்களுடைய பாவங்களை மன்னியும், திருச்சபையுடைய பாவத்தை மன்னியும். இறங்கும், எங்கள் தேசத்திற்கு இறங்கும், மக்களை பாரும் என்று சொல்லி இவர்களை மனதில் வைத்து எல்லா காரியங்களிலும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது ஐயா, அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் நம்மோடு இடைப்படணும். இவளெல்லாம் மனதில் வைத்து தேவ ஊழியர் ஜெயராஜ் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பான எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய ஜனங்களோடு நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த இக்கட்டான வேளையிலே, இந்த கொரோனா நோய் ஆண்டவரே பரம்பியிருக்கிறதான இந்த வேளையிலே, நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறதான இந்த சூழ்நிலையிலே, கர்த்தாவே, எங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் இருப்பவரே, உம்மை நோக்கி பார்க்குற தகப்பனே, ஒரு விசை நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, திருச்சபையாரின் பாவங்களை ஒரு விசை மன்னிங்கப்பா.
ஆண்டவரே, எங்கள் தேசத்தினுடைய அதிகாரிகள், எங்கள் தேசத்தினுடைய சர்வ கட்சி தலைவர்கள் எல்லாரையும் ஒரு விசை மன்னிங்கப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா கொள்ளை நோயிலிருந்து ஒரு விசை எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் விடுவீங்கப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி கிரியை செய்வீராக. உம்முடைய வார்த்தையை எங்களிலே மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே செதிக்கிறோப்பா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதான பிரதர் லாசர் அவருக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்குறோமப்பா. நீர் எல்லா வியாதிகளையும் சுமந்து தீர்த்தீர்னு நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோமே. ஆண்டவரே, அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து விரைவில் ஆண்டவரே ஆத்மத்திலிருந்து டிஸ்சார்ஜாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மீதியான வேலையிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தினாதான் உண்மை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேலையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய எங்கள் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாச மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த கொரோனா வைரஸுடைய 2வது அலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருங்கள். ரொம்ப கூட்டமுள்ள பகுதிகளுக்கு போகும்போது கவனமாக இருங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு இறங்கும்படி தொடர்ந்து வீடுகளிலே குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். தேசத்திற்கு அவர்தான் இறங்க வேண்டும். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய சாரோன் பெந்தெகோஸ்தே திருச்சபையின் தலைமை போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரர் டேனிஷ் அவர்கள் முன்னுக்கு வந்து ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 25 37 வரை. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ விசுவாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துவாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். தலைவணங்கி
ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் தலைவரே, எங்கள் முதலாளியே, எங்கள் மூத்த போதகரே, இந்த பகல் வேளையிலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசும், இடைப்படும், பங்கெடுக்கிற மக்களுக்கு பக்தி விருத்தி அடைய, உமக்கு பிரயோஜனமாயிருக்க, தேசத்துக்கு பிரயோஜனமாயிருக்க, உமது நாம மகிமைப்பட, மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்க உதவி செய்யும். அடியான் வாயிலே உம்முடைய வார்த்தையை வையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட வேத பகுதி இயேசு சொன்ன ஒரு ஓமை, நல்ல சமாரியன் ஓமை, குட் சமாரிட்டன் பேரபிள், நல்ல சமாரியன் என்ற ஓமை. இயேசு 70 ஓமைகளை சொன்னார். 4 சுவிசேஷங்களிலே 70 ஓமைகளை சொன்னார். Jesus taught 70 parables. We find them in the 4 Gospels. இந்த 70 ஓமைகளை கிளாசிஃபை பண்ணுவார்கள், வகை பிரிப்பார்கள். ஜெபத்தை குறித்த ஓமை, மன்னிப்பை குறித்த ஓமை, யூதர்களை குறித்த ஓமை, the parable concerning the Jews, மறுமையை குறித்த ஓமை, the parables concerning eschatology, மறுமையை குறித்த ஓமைகள், parables concerning the kingdom of God, தேவ ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் என்று இந்த ஓமைகள் வகையறுக்கப்படுகிறது. அந்த வகையறுப்பிலே இந்த ஓமை இவாஞ்சலிஸ்டிக் பேரபிள்ஸ். இயேசு பேசின சில ஓமைகள் சுவிசேஷத்தை மையம் கொண்டது. Some of the parables of Christ are centered around evangelism. உதாரணமாக, காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு, காணாமற் போன இளையகுமாரன், இந்த ஓமைகள் எல்லாம் சுவிசேஷ ஊழியம் சம்பந்தப்பட்டவைகள். They are evangelistic centered. அதுக்கு பேர் இவாஞ்சலிஸ்டிக் பேரபிள்ஸ் என்று சொல்லலாம், காஸ்பல் பேரபிள்ஸ். இப்போது இயேசு சொன்ன இந்த ஓமை, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். கள்ளர்கள் அவனை பிடித்து அவனுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு குற்றுயிராய் விட்டு போனார்கள். அவன் நடுத்தெருவிலே அனாதையாய் கிடந்தான். அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்தான், உதவி செய்யவில்லை. ஒரு லேவியன் வந்தான், உதவி செய்யவில்லை. ஒரு சமாரியன் வந்தான், அவன் இவனை தூரத்திலே கண்டு மனதுருகி கிட்ட போய் அவனுடைய காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்திலே கொண்டு போய் அவனை பராமரித்தான். இதுதான் இயேசு சொன்ன ஓமை. இந்த ஓமையை இயேசு சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த நியாயசாஸ்திரி வேதாகமத்திலேயே முக்கியமான கற்பனை எதுவென்று கேட்டான். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் பிரதான கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனையில இந்த முழு வேதாகமமும் அடங்கி இருக்கிறது. நம்மள எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஞாயிறு தோறும் அல்லது எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கிறதோ, குடும்ப ஜபத்திலோ தனி ஜபத்திலோ ஆண்டவரை ஆராதிக்கிறோம். We express our love through worship. அவரை ஆராதிப்பதன் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். பாடல் பாடுவதன் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். அவருக்கு கொடுப்பதன் மூலம் நமது அன்பை வெளிப்படுத்துகிறோம். Our love towards God is expressed through our worship service, through our praises, through our songs. ஆனால் அடுத்த கற்பனை ஒன்று சொல்லுகிறது. What is that next commandment? அடுத்த கற்பனை என்ன? உன் அயலானையும் நேசி. தேவனை நேசிப்பது போலவே உன் அயலானையும் நேசி. Brotherly love, love your neighbor.
இந்த இரண்டாவது கற்பனையிலே நம்மில் அநேகர் தவறுகிறோம். கடவுளை கும்பிடுவதிலே, கடவுளை ஆராதிப்பதிலே ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, ரெகுலராக, அது சிறப்பாக அதை செய்கிறோம். இந்த இரண்டாம் கற்பனையிலே நாம் சரியாக செயல்படுவது கிடையாது. இது என்ன இரண்டாம் கற்பனை? என்ன? பிறனை நேசி. அவன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அப்போதுதான் இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். குற்றூராய் ஒருவன் கிடக்கிறான், அவனுக்கு இந்த சமாரியன் உதவி செய்கிறான், அவன்தான் பிறன். அப்போ பிறன் யார்? என் கண்ணெதிரே யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என் பிறன். In front of me, whoever is living in some kind of need, anyone who is in need in front of me is my neighbor. இன்றைய உலகத்தில் இப்போதைய சூழ்நிலையிலே பல கோடி மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பல கோடி மக்கள் தள்ளாடுகிறார்கள், அல்லல் படுகிறார்கள். யோபின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். யோபின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஊரிலே மனுஷர் தவிக்கிறார்கள். பார்த்தீங்களா? ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. இப்போது கூட போதகரவர்கள் சொன்னார்கள், குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூக்குரல் இடுகிறது. டெல்லி மருத்துவமனைக்கு வெளியிலே ஆஸ்பத்திரிகளை சேர்ப்பதற்காக ஸ்ட்ரெச்சரில் வைத்து நூற்றுக்கணக்கான பேர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யூபியில், சத்தீஸ்கரில், எம்பியிலெல்லாம் மயானங்களிலே அடக்கம் பண்ணவோ அல்லது எரிப்பதற்காகவோ பிரேதங்களை வெளியிலே வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். இந்த உலகம் இப்போது பயங்கரமான நெருக்கடியிலே போய்கொண்டிருக்கிறது. திருச்சபையின் பொறுப்பு என்ன? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்ச்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், எங்கள் தேவன் ஜீவனுள்ளவர், எங்கள் ஆண்டவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லுகிறோமே. நாம் இந்த கஷ்ட காலத்திலே பிரிடிகாமெண்ட் என்று சொல்லுவார்கள், பிரிடிகாமெண்ட், இப்போது இருக்கிற இந்த இடுக்கமான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்கிறோம்? இந்த கஷ்டப்படுகிற, இந்த இடுக்க நிலை சிக்கி தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட உதவி? ஆத்தும ரட்சிப்பு, சரீர உதவி செய்ய அரசாங்கம் காத்திருக்கிறது. உலக மக்கள், வைத்தியர்கள் காத்திருக்கிறார்கள். நித்திய நரகம் போகிற இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அங்குதான் சுவிசேஷ ஊழியம் இருக்கிறது. நம்மிலே அநேகர் அதை கண்டுகொள்வதே இல்லை, அதை கண்டுகொள்வதே இல்லை. எனவே இந்த அட் திஸ் டைம் ஆஃப் பிரிடிகாமெண்ட், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் எதையாவது செய்ய வேண்டும். இந்த ஓமை, ஆமாம், இவாஞ்சலிஸ்டிக் பேரபிள், இந்த ஓமை சுவிசேஷத்தை மையம் கொண்ட ஓமை. பல ஓமைகள் இருக்கிறது வேதாமத்திலே. இயேசு சுவிசேஷத்திற்கென்றே சில ஓமைகளை சொன்னார். இந்த ஓமை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான ஒரு ஓமை. இங்கே குற்றூராய் கிடக்கிறான், அது மனித சமுதாயம். குற்றூராய் மனிதன் கிடக்கிறான், அது மனித சமுதாயம். half dead on the road, வீட்டிலே அல்ல, மருத்துவமனையிலே அல்ல, தெருவிலே கிடக்கிறான். குற்றூராய் கிடக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான், உதவி செய்ய ஆள் இல்லை. அங்கேதான் இந்த சமாரியன் வருகிறார். இயேசு சொன்ன எல்லா ஓமைகளிலும் அங்கு இயேசு இருப்பார். எந்த கோணத்திலாவது இயேசு இருப்பார். காணாமற் போன ஆட்டிலே, அந்த ஓமையிலே ஒரு நல்ல மெய்ப்பனாக அங்கு இயேசு இருக்கிறார். அங்கு இயேசு இருக்கிறார். காணாமற் போன இளைய குமாரன், அந்த ஓமையிலே ஒரு நல்ல தகப்பனாக அங்கு இயேசு இருக்கிறார். 10 கன்னிகைகள் ஓமையிலே மணவாளனாக இயேசு இருக்கிறார்.
எல்லா ஓமையிலும் இயேசு வருவார். இந்த ஓமையிலும் நல்ல சமாரியனாக இயேசு வந்திருக்கிறார். நம்மையெல்லாம் அவர் அழைத்து ரட்சித்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய மிஷன் தான் எங்களுடைய மிஷன். எங்களுக்கென்று தனி மிஷன் கிடையாது. வாட் இஸ் அவர் மிஷன்? த மிஷன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் அவர் மிஷன். எங்களுக்கென்று தனி தரிசனம் கிடையாது. இயேசுவின் தரிசனம் தான் எங்கள் தரிசனம். த விஷன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் அவர் விஷன். த மிஷன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் அவர் மிஷன். எனவே இயேசு இந்த உலகத்திலே ஒரு வேலையோடு வந்தார். என்ன வேலை? குற்றுயிராய் கிடக்கிற இந்த மனித சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேண்டும். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்திற்கு வந்தார். உலகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் வந்தது. நூற்றுக்கணக்கான அவதாரங்கள், லட்சக்கணக்கான அவதாரங்கள் வந்தது. அந்த அவதாரங்கள் ஒன்றும் பாவிகளை ரட்சிக்க வரவில்லை. இயேசு என்ற ஒரு அவதாரம் வந்தார். அவர் பாவிகளை மீட்பதற்காக வந்தார். இந்த நல்ல சமாரியன், இந்த ஓமையிலே இருக்கிற நல்ல சமாரியன் அந்த குற்றூராய் கிடந்த மனிதனை மீட்பதற்கு திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்தானாம். அது இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளம். அந்த திராட்சரசம் இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளம். அந்த எண்ணெய் பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம். இயேசு இந்த பூமிக்கு வந்து தமது இரத்தத்தை சிந்தி இந்த மனிதனை மீட்டு அவனை சபையிலே கொண்டு வந்து சேர்த்து அவர் வருகிற வரை அவன் சபையிலே இருக்க வேண்டும் என்று நியமித்திருக்கிறார். அதுதான் இந்த ஓமையினுடைய அடையாளம். தமது இரத்தத்தை இயேசு சிந்தி இந்த மனுக்குலத்தை மீட்டு கொண்டார். நீங்களும் நானும் அவரை போலவே இந்த ஜனங்கள் மீட்படைவதற்கு எதையாவது செய்ய வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பு கோவில் பிச்சை என்ற ஒரு ஊழியர் கும்பகோணத்திலே இருக்கிற அக்ராகரத்திலே போய் தனியாக தெருவில் நின்று கொண்டு இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, இயேசு உங்களுக்கு புது வாழ்வு தருவார் என்று அவர் நடுத்தெருவில் நின்று கொண்டு சத்தம் போட்டு தெருப்பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். தனியனாக அக்ராகரத்திலே இந்த கோயில் பிச்சை நடுத்தெருவில் நின்று கொண்டு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி பிரசங்கம் வைத்தார். அப்பொழுது அந்த அக்ராகரத்திலே ஒரு சகோதரி நின்று இவருடைய செய்தியெல்லாம் கேட்டுவிட்டு இந்த ஐயாவை வாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று அந்த பெண்மணி, பிராமண பெண்மணி அழைத்தார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், கோவில் பிச்சைக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, இங்கு ஒரு ஆள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர் போனார். நீங்கள் யாரம்மா, உங்கள் பெயர் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த அம்மா சொல்லுது, இயேசுதான் என் உயிர், நான் வாழ்வதே இயேசுனால தான், அவர் ரத்தத்தில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப உற்சாகமாக சாட்சி கொடுத்தது. அதுக்கு பின்னணியிலே ஒரு காரியம் உண்டு. இந்த அம்மாவுக்கு பல வருடங்களுக்கு முன்பு கேன்சர் நோய் வந்து சென்னை பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். எல்லாம் இழந்து செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டருங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவை சவக்கடங்களை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த அம்மாவை சவக்கடங்கள் இருக்கிறாங்க. சுத்தம் செய்கிற ஒரு பெண்மணி அந்த அறைக்கு போயிருக்கிறார்கள். சுத்தம் செய்கிறப்ப ஒரு சடலத்தினுடைய கால் அசைந்து கொண்டிருந்தது. அந்த அம்மா தொட்டு பார்த்து ஆட்டி பார்த்தா உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. ஓட்டமாக ஓடி வந்து ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் சொல்லி வாங்க வாங்க ஒரு அம்மாவுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே கூட்டிகிட்டு போய் டாக்டரெல்லாம் கூப்பிட்டு வந்து செக் பண்ணால் உயிர் இருக்குது. என்ன செய்யலாம்? இந்த அம்மாவுக்கு ரத்தம் வேணும், ரத்தம் இல்லை. இந்த அம்மா சுத்திகரிப்பு தொழிலாளி, என் பிளட்டை செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா பிளட்டு சரியாக இருந்துருச்சு. இப்போ டாக்டர் கேட்டாராம், பாவம் நீயே ஏழை, நீயே கஷ்டப்படுற ஆள், நீ போய் பிளட்டு கொடுக்குறியா? வேணாம், வேற யாரையா பார்க்கலாம். இந்த அம்மா சாட்சி சொல்லுதான், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனவே இந்த அம்மாவுக்கு நான் ரத்தம் கொடுப்பேன், இயேசு தயவனாலே இந்த அம்மா உயிர் பிழைக்கட்டும் என்று சொல்லி இந்த துப்புரவு செய்கிற அந்த அம்மா தான் ரத்தத்தை கொடுத்தார்கள்.
துப்புரவு செய்கிற அம்மா ரத்தத்தை இந்த பிராமண அம்மாவுக்கு கொடுத்து 2 யூனிட் ஆமாம் கொடுத்து அந்த அம்மா உயிர் பெற்று கொண்டார்கள். அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், இயேசு ரத்தம் சிந்தினார், அந்த அம்மா மீட்கப்பட்டார்கள். இந்த அம்மா அந்த அடிப்படையில் இன்னொரு அம்மாவுக்கு இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். இதெல்லாம் இயேசுவினுடைய மீட்பின் பணிதான். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வேலையை செய்ய வேண்டும். எந்த வேலை? சுவிசேஷ வேலை. இன்றைக்கு அதுதான் பிரதானமான வேலை. சபையிலே 80% மக்கள் வெறுமனே வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று உலகமெங்கும் சபையை குறித்த கணக்கெடுப்பிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். எங்கள் சபையிலும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். 80% மக்கள் they are inactive. They are not involved in any kind of ministry. They are simply spectators and commentators and fault finders. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது கமெண்ட் அடித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். They are not involved in any kind of gospel work. எந்த சுவிசேஷ பணியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். இன்னொரு நபர் செத்து நரகம் போகிறதுக்கு முன்பதாக நான் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுவேன், நான் யாருக்காவது மீட்பை சொல்லுவேன், யாரையாவது காப்பாற்ற பார்ப்பேன். ஏன் நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும்? நான் இங்கு சொன்னேன், இந்த ஓமையே எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது? எனக்கு பிறன் யார்? தேவையோடு வாழ்கிற மக்கள், கஷ்டப்படுகிற மக்கள், பிரச்சனை உள்ள மக்கள், குற்றுயிராய் தெருவிலே கிடக்கிற மக்கள், இவர்கள் எல்லாரும் என் பிறன்தான். இவர்களை நான் நேசித்து இவர்களை காப்பாற்ற எதையாவது செய்ய வேண்டும். எனவே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Because of God's love, you are supposed to do the ministry of the gospel. தேவ அன்பின் நிமித்தமாக இந்த சுவிசேஷ பணியை நீ செய்ய வேண்டும். எந்த காரணத்துக்காக? Because of God's love. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு இப்படி சொன்னார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நியூ கமாண்ட்மெண்ட். ஐ கிவ் யூ a நியூ கமாண்ட்மெண்ட். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கட்டளை அல்ல, இது புது கட்டளை. வாட் இஸ் திஸ் நியூ கமாண்ட்மெண்ட்? அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. அவர் எப்படி அன்பாயிருந்தார்? தமது இரத்தத்தை சிந்தி, ஜீவனை கொடுத்து, உயிரை கொடுத்து இந்த மனுக்குலத்தை காப்பாற்றினார். உயிரை கொடுத்து. நம்மள யாரும் இன்னும் அந்த இடத்துக்கு போகவில்லை. 1 மணி நேரத்தை கொடுத்தாவது நீங்கள் ஆத்துமாதாயம் செய்யலாம். அவர் உயிரை கொடுத்து ஆத்துமாதாயம் செய்தார். அட்லீஸ்ட் நாம் என்ன பண்ணலாம்? 1 மணி நேரத்தையாவது சுவிசேஷ பணிக்கு ஒதுக்கி இந்த வேலையை செய்யலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது செலவு பண்ணி இந்த ஊழியத்தை செய்யலாம். எதையாவது ஒன்றை செய்து இந்த சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:14 சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ constraineth us to do this ministry. இந்த ஊழியம் செய்ய கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுதான்? நெருக்குதான். தேவ அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? நெருக்குதா? அங்கதான் கேள்வி. தேவ அன்பு இருக்குது, நெருக்குது, எல்லாம் உங்களுக்கே செஞ்சுக்கிறீங்க.
உங்களுக்கே செஞ்சுக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம். ஓகே, ஐ அக்ரி வித் யூ. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். பிறன் பிறன் தேவையுள்ள மனித இனம்தான் என் பிறன். கட்டப்படுகிற இந்த மனுக்குலம்தான் என் பிறன். அவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த நல்ல சமாரியன் என்ன செய்தார்? தூரத்திலே கண்டு மனதுருகி மனதுருகி, ஏற்கனவே நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. கால்டு பீப்புள் ஆர் கம்பேஷனட் பீப்புள். இந்த ஜனங்கள் மேலே உங்களுக்கு இறக்கம் வரல. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்டவங்களா? நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு என்ன வரணும்? கம்பேஷன் வந்திருக்கும். கம்பேஷன் வந்துட்டு சும்மா இருக்காது. கம்பேஷனட் பீப்புள் வில் ஹேவ் த கம்பல்ஷன். இரக்கமுள்ள மக்களுக்கு என்ன வரும்? உங்களை சும்மா இருக்க விடாது. யாருக்காவது போய் சொல்லு, இயேசு பற்றி சொல்லு. இந்த நல்ல சமாரியன் தூரத்தில் கண்டு மனதுருகி தன் வாகனத்தை விட்டு இறங்கி கிட்ட போய், எவ்வளோ வேலை பண்ணுறோம் பாருங்களேன். நல்லா கவனமாக இருங்க. உங்கள்கிட்ட அன்பு இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் வைப்பீங்க. லவ் தான் இனிஷியேட் பண்ணும், காத்திருக்காது. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அப்படிலாம் காத்திருக்காது. இஃப் யூ ஹேவ் ரியல் லவ் ஆஃப் காட், யூ வில் டேக் த இனிஷியேஷன். நீங்கள் தான் அதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். குடும்ப அன்பிலே, சபை அன்பிலே, ஊழிய அன்பிலே, எந்த பொறுப்பிலும் அன்புள்ளவர்கள் அவர்கள் முதல் ஸ்டெப் அவர்கள் எடுப்பார்கள். லவ் வில் டேக் த இனிஷியேஷன். யாரும் செய்வார்கள் என்று அன்பு காத்திருக்காது. அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார், அவர் தருவார், இவர் தருவார். அவர் வருவார் என்று எதிர்பார்த்தேன், அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன், அவர் தருவார் என்று எதிர்பார்த்தேன், அவர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தேன். நோ, அன்பு இருக்குமானால் வேறு யாரும் வந்தார்களோ இல்லையோ, செய்தார்களோ இல்லையோ, கொடுத்தார்களோ இல்லையோ, அன்புள்ளவர்கள் தானாக இறங்குவார்கள். லவ் வில் மேக் த இனிஷியேஷன். உங்களை குறித்து யோசனை பண்ணிக் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணெதிரே ரட்சிக்கப்படாத மக்கள் பலர் இருக்கிறார்கள். காணாத போன ஆடு எங்கேயோ போகவில்லை, அது எங்கேயோ காட்டிலே ஒளிந்தில்லை, எங்கேயோ குகையிலே இல்லை, எங்கேயோ புதரிலே இல்லை. உங்கள் தெருவிலே, உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே, உங்களோடு வேலை பார்க்கிற மக்கள் மத்தியிலே, உங்கள் சிநேகிதர்கள் மத்தியிலே, உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியிலே தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு மனதுருக்கம் வந்ததா? Do you have that compassion? உண்மையான மனதுருக்கம் வந்தால் என்ன வரும்? அங்கே கம்பல்ஷன் வரும். என்ன கம்பல்ஷன்? த கம்பல்ஷன் டு கம்யூனிகேட் த காஸ்பல். இன்னொரு காரியம் அங்கே நடக்குது. இது விளக்கிறதுக்கு நேரம் பார்த்தா இன்னும் பல குறிப்புகளுக்கு போகணும். அவன் ஒரு யூதன். யாரு? அந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவன் ஒரு யூதன். இவன் ஒரு சமாரியன். அந்த யூதனுக்கு மாத்திரம் நினைவிருந்திருந்தால் இந்த சமாரியனை தொட அனுமதிக்க மாட்டான். இதுக்கு தான் ஆண்டவர் பிரிடிகாமெண்ட்டை விடுறாரு. இவன் கொட்ட அடங்கணும். இன்னும் கூட கொட்ட அடங்கலைங்க. அவன் குற்றுயிராய் கிடந்ததுனால தான் இந்த சமாரியன் வந்து அவனுக்கு சிகிச்சை கொடுக்க அவன் பேசாமல் இருந்தான். அவனுக்கு மாத்திரம் நினைவு தெரிந்திருந்தால், நீ சமாரியன், என்னை தொடாது என்று சொல்லியிருப்பான். இன்றைக்கும் இந்த மனித இனம் இவ்வளவு அடி வாங்கியும், இவ்வளவு வியாதிகள் வந்தும், கொள்ள நோய்கள் வந்தும் இன்னும் மக்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் இந்த சமாரியன் அதை பார்க்கவில்லை. நல்லா கவனியுங்கள், இந்த சமாரியன் அதை பார்க்கவில்லை. லவ் shall break all the cultural barriers, community barriers. ஜாதி தடைகளை எல்லாம் அன்பு உடைக்கும். ஜாதி கட்டுப்பாடுகளை அன்பு உடைக்கும். இந்த நல்ல சமாரியன் அவன் யூதன் என்று பார்க்கவில்லை, இவன் எவர் என்று பார்க்கவில்லை. அன்பு அவனுக்குள் இருந்தது. எனவே அவன் எதையெல்லாம் பார்க்கவில்லை? கம்யூனிட்டி, கல்ச்சர், பேக்ரவுண்ட் ஒன்றையும் பார்க்கவில்லை. True love will break all the cultural barriers. எல்லா சமுதாய கட்டுகளை உண்மையான அன்பு உடைக்கும். முன்பு சொன்னேனே, கும்பகோணம் அக்ராகரத்திலே ஒரு பிராமண பெண்மணி ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளியின் இரத்தத்தினாலே காக்கப்பட்டார்கள். அங்கு அன்பு கலாச்சாரத்தை உடைத்தது. அங்கு அன்பு சாதி கட்டுப்பாட்டை உடைத்தது. உண்மையான அன்பு இருக்கிற இடங்களிலே அதற்கு இடமில்லை. அந்த நல்ல சமாரியன் அவன் இறங்கி போய்
இறங்கி போய் do you understand that? இறங்கி போய் come down your position, come down from your prestige, come down from your decency. அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்யாமல், சுவிசேஷ பணிக்கு போகாமல், பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் டீசென்டான ஆள், இதெல்லாம் சொன்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. நம் பிரிஸ்டேஜ் என்ன ஆகுறது? நான் யார் தெரியுமா? நான் போய் இதெல்லாம் சொன்னேன்னா இந்த கிராமங்களில் போய் இந்த ஏழை மக்கள் மத்தியில் இயேசுவை பற்றி சொன்னால் என்னை தப்பாக நினச்சிக்குவாங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. இது கீழ்ஜாதிக்காரங்க கூட்டம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. தாலி அறுத்தான் கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நோ ப்ராப்ளம். ஒரு உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அங்கே பிரிஸ்டேஜ் உடைக்கப்படும், ஈகோ உடைக்கப்படும். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பிரிஸ்டேஜுக்கு இடமில்லை, அங்கு டீசன்சிக்கு கூட இடமில்லை. எல்லாத்தையும் உடைச்சிரும், எல்லாத்தையும் உடைச்சிரும். அவனுக்கு வேலை இல்லையா? அவனுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், ஆனால் தியாகம் பண்ணினான். அன்பானவர்களே, கவனித்து கொள்ளுங்கள். சுவிசேஷ ஊழியத்தில் அவனுக்கு அன்பு இருந்தது, அவனுக்கு இரக்கம் இருந்தது. கீழே இறங்கினான், தியாகம் பண்ணினான். இன்றைக்கு தீர்மானியுங்கள், அந்த நல்ல சமாரியனை போல நீங்களும் நானும் இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும். உங்களுக்கு ஆத்தும தரிசனம் இருக்கிறதா? கேள்வி. அவன் தூரத்திலே அவனை கண்டு, இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை அவன் பார்த்தான். He saw him. தரிசனம். உங்களுக்கு ஆத்தும தரிசனம். எவ்வளோ பிரசங்கம் கொடுத்துருக்கிறேன் ஆத்தும தரிசனத்தை பற்றி, ஆத்தும பாரத்தை பற்றி. அந்த குரல் உங்களுக்கு கேட்கல? அங்கே யோபில் 24:12 அதான் போட்டிருக்குது. ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றுயிரானவர்களின் ஆத்துமாக்கள் என்ன செய்யுது? கூப்பிடுகிறது, கூப்பிடுகிறது. ஐயோ அம்மா காப்பாத்துங்க, அப்பா எனக்கு யாரும் இல்லையா, உதவி செய்ய மாட்டீங்களா அப்படின்ற குரல். ஆமாம், உங்கள் காதில் கேட்கணும், அதை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் இறங்கி வரணும். இன்றையிலேருந்தாவது நான் திருச்சபை மக்கள்கிட்ட தான் பேசுகிறேன், வெளி மக்களுக்கு இந்த செய்தி கிடையாது. இன்றைய செய்தி சபை மக்களுக்கு தான். உலகம் சந்திக்கப்பட வேண்டுமானால் சபை சந்திக்கப்பட வேண்டும். உலகம் மறுரூபம் அடைய வேண்டுமானால் சபை மறுரூபமாக வேண்டும். உலகத்துக்கு எழுப்புதல் வர வேண்டுமானால் சபையிலே எழுப்புதல் வர வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்னிலே எழுப்புதலை தாரும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இயேசுவே, என் ஆத்துமாவிலே எழுப்புதலை தாரும், என் ஜெபத்திலே ஒரு எழுப்புதலை தாரும், என் பண்பிலே எழுப்புதலை தாரும். சிலர் ஜெபமெல்லாம் பண்ணுவாங்க, கையெல்லாம் தட்டுவாங்க, சோத்திரமெல்லாம் பண்ணுவாங்க. அவர்கள் பண்பிலே இன்னும் எழுப்புதல் வரவில்லை, குணத்திலே இன்னும் மாற்றம் வரவில்லை. ஜெபத்திலே எழுப்புதல் வந்தால் மாத்திரம் போதாது, ஆராதனையிலே எழுப்புதல் வந்தால் மாத்திரம் போதாது. என்னுடைய குணத்திலே எழுப்புதல் வர வேண்டும். என் ஆத்மாவிலே என்னை அது மாற்ற வேண்டும். You need to be transformed. Your soul should be transformed. உன் உள்ளம் மாற்றப்பட வேண்டும், உன் கண்ணோட்டம் மாற்றப்பட வேண்டும். இந்த சமாரியன் இறங்கினான், தியாகம் பண்ணினான். அதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஊமையின் மைய கருத்து என்ன? பிரஸ்நேகம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மேல் வைத்த அன்பினால்தான் மீட்பு கிடைத்தது. நமக்கும் அந்த அன்பு இருக்குமேயானால் நீங்கள் 4 பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவீர்கள். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆகிறது. ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். கடந்த வருடம் ஒரு ஆத்துமாயாவது நான் ஆதாயப்படுத்தினேனா? சரி, கடந்த வருடம் போகட்டும், இந்த வருடத்திலாவது, இந்த மாதத்திலாவது நான் யாருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், யாரையாவது கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளே வர வேண்டும்.
ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசுவுடைய மிஷன் தான் என் மிஷன், இயேசுவின் ஊழியம்தான் என் ஊழியம், இயேசு ப்ரோக்ராம் தான் என்னுடைய ப்ரோக்ராம், இயேசு ஷெட்யூல் தான் என் ஷெட்யூல். நான் அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆராதனை நேரத்தில் மாத்திரம் அல்ல, ஜெப நேரத்தில் மாத்திரம் அல்ல, மற்ற நேரங்களிலும் நான் இந்த தரிசனத்தால் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நீதிமன்றத்திலே அகிரிப்பா ராஜாவின் சந்நிதியிலே சொல்லுகிறான், அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. I am not disobedient to that heavenly vision. நம்மிலே அநேகர் பரம தரிசனமே இல்லை, அப்புறம் எங்கிருந்து கீழ்ப்படுகிறது? Do you have that heavenly vision? இந்த ஜனம் செத்து நரகம் போகுதே. Are you a real Christian? Christian, what does it mean? He is Christ. He is like Christ. கிறிஸ்து போல இருப்பார். அவர் கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவின் கண்கள், கிறிஸ்துவின் கண்கள். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை, மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபை, மந்தையில் சேராடுகளே. இந்த பாட்டை பல 100 தடவை பாடியிருப்பீங்க, நேற்று கூட பாடியிருப்பீங்க, இப்போ கூட பாடினா எல்லாரும் பாடுவீங்க. அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்குதா? இயேசுவின் காது, இயேசுவின் கண்கள். ரோட்டில் மார்க்கெட்டில் நடந்து போகும்போது அங்கு உங்கள் கண்களிலே காண்கிற அந்த பொருட்கள் மேல் கண்கள் போகிறதா? விளம்பரத்தின் மேல் கண்கள் போகிறதா? இந்த மனுக்குலத்தின் மேல் உங்கள் கண்கள் போகிறதா? திரள் திரளாய் நடந்து போகிற அந்த மனிதர்களை பார்த்து இயேசு சொன்னார், வேதம் சொல்லுகிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் தோய்ந்து போனவர்களும் மெய்ப்பன் இல்லாதவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பதை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினார். ஆர் யூ எ கிறிஸ்டியன்? நீங்கள் கிறிஸ்தவர் தானா? இதை கேட்கிற உங்களைத்தான் கேட்கிறேன். சகோதரி, சகோதரனே, உங்களைத்தான் கேட்கிறேன். நீர் கிறிஸ்தவர் தானா? கிறிஸ்துவின் கண்கள் இருக்கிறதா? மார்க்கெட்டில் நடந்து போகும்போது, சாலையிலே நடந்து போகும்போது அங்கு விற்கப்படுகிற பொருட்கள் மேல் கண்கள் போகிறதா? விளம்பரத்தின் மேல் கண்கள் போகிறதா? அந்த உடைகள் மேல் கண்கள் போகிறதா? அழகின் மேல் கண்கள் போகிறதா? ஆத்துமாக்கள் பேரில் கண்கள் போகிறதா? அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களும் மெய்ப்பன் இல்லாதவர்களுமாயிருப்பதை கண்டு அவர்கள் மேல் மனதுருகினாரே. நீர் கிறிஸ்தவர் தானா? உமக்கு இயேசுவின் கண்கள் உண்டா? இயேசுவின் காது உண்டா? மனம் திரும்புவோமா? திருச்சபையே, சாரோன் பெந்தகோஸ்து சபையில் உள்ள அன்பான மக்களே, உதவி ஊழியர்களே, மூப்பர்களே, தலைவர்களே, பராமரிப்பு குழு தலைவர்களே, பாடகர்களே, இசை வாசிக்கிற சகோதரர்களே, சவுண்ட் டெக்னீஷியன்ஸே, வாலண்டியர்ஸே, உங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், இயேசுவின் கண்கள், இயேசுவின் காது, நான் கிறிஸ்தவன் தானா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறதா? வாட் இஸ் தட் which pressing me? என்னை அழுத்துகிறது என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, அது எந்த அழுத்தம்? ஆத்தும பாரத்தை தவிர வேறு அழுத்தம் வறுமையானால் நீங்கள் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். சமீபத்தில்
டாக்டர் சாம் கம்பலேசனுடைய மிஸ்டரி பிரசங்கத்தை ஒன்று கேட்டேன். அதிலே அவர் சொல்லுகிறார், வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதவர்கள் இங்கு கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். பல பல கவலை பிரச்சனையிலே கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். இந்த கூட்டம் முடிந்த பிறகு போய் மறுபடியும் அந்த கவலை, அந்த பிரச்சனை, அந்த குழப்பம், அந்த போராட்டம் உங்களை தாக்கும் என்று நினைக்கிறீர்கள். ஒரு நல்ல வழியை சொல்கிறேன், கேளுங்கள். நமது மிஷனரி ஸ்தாபனத்திலே நிறைய மிஷனரிகள் ஊழியம் பார்க்கிறார்கள். அந்த யாராவது ஒரு மிஷனரியோட தொடர்பு கொண்டு அவர் கஷ்டம், அவருடைய தேவை, அவருடைய பிரச்சனை, அவருடைய குடும்பம் இதை தெரிந்து கொண்டு அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். தானாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுக்கு பிரச்சனை விடுதலை கிடைக்கும் என்று சொன்னார். அது உண்மை என்று நான் சொல்லுவேன். அது உண்மை என்று நான் சொல்லுவேன். I accept that. I agree with that. That is correct. இதை கேட்கிற உங்களிலே அநேகருக்கு வேறு பல கவலைகள், வேறு பல பிரச்சனைகள் உங்களை பிரஸ் பண்ணி கொண்டே இருக்கிறது. விடுதலைக்கு ஒரு நல்ல வழி, கெட் இன்வால்வ்டு. இந்த தரிசனத்துக்கு வாருங்கள், இந்த ஆத்ம பாரத்துக்கு வாருங்கள். இந்த உலகம் படுகிற இந்த அல்லல், இந்த கட்டத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த மனுக்குலத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகட்டும். இந்த பாரம் உங்கள் பாரமாய் மாறட்டும். இந்த தரிசனம் உங்கள் தரிசனமாய் மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. நான் ஏன் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும்? சபைக்கு ஆள் சேர்க்கவா? எண்ணிக்கையை கூட்டவா? இல்லை, இந்த மக்களை தூக்கிவிட வேண்டும். அவர் விடுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எங்கள் தேவன் தூக்கி விடுகிற தேவன் என்று சொல்லுகிறேனே. இந்த மனுக்குலத்தை தூக்கிவிட எதையாவது செய்ய வேண்டும். நாம் சும்மா இருக்க வேண்டாம். உதவி செய்கிற தேவன் நீர். அப்படியானால் எங்கள் தேவன் உதவி செய்கிறவராச்சே, நாங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. ஏன் நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும்? மத்தேயு 4:19 வாசிக்கலாம். மத்தேயு, புனித மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். சரி, நாங்கள்லாம் இயேசுவின் சீஷர்கள். நீங்கள் கேட்கிற நீங்களும் இயேசுவின் சீஷர்கள். am I right? இயேசுவின் சீஷர்கள். என் பின்னே வாருங்கள். வந்துட்டீங்க. நீங்கள் யாரு? இயேசுவின் சீஷர். அங்கே என்ன சொல்றார் பார்த்தீங்களா ஆண்டவர்? என் பின்னே வாருங்கள், சீஷனா மாறிட்டீங்க. நான் உங்களை மாற்றுவேன். என்னவா மாற்றுவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஒரு உண்மையான சீஷன் யார்? அவன் ஆத்தும ஆதாயம் செய்வான். நீங்கள் இயேசுவின் சீஷர் தான் சொல்லுகிறீர்கள், நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் இன்னும் கேட்ச் பண்ணலை. இன்னும் யாரை கேட்ச் பண்ணலை? ஆத்துமாக்களை கேட்ச் பண்ணலை. அப்போது மிஸ்டேக் அவர்கிட்டயா என்கிட்டயா? சொல்லுங்க. அவர் வாக்கு மாறாதவர். இயேசு பொய்யுரையாதவர். இயேசு பொய்யுரையாதவர். எவ்வளவு வேணும் பொய்யுரையாதவர். அவர் வாக்கு மாறாதவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அந்தபடியே செய்வார். அப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குது? நான் சரியாக ஃபாலோ பண்ணலை. நான் இயேசுவை சரியாய் பின்பற்றுவேனானால் நான் ஆத்துமாதாயம் செய்வேன். காரணம் என்ன? இயேசு என்ன சொன்னார்? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை ஆக்குவேன். என்னவாக்குவேன்? உங்களை கலெக்டர் ஆக்குவேன், டாக்டர் ஆக்குவேன், என்ஜினியர் ஆக்குவேன், ப்ரொஃபஸர் ஆக்குவேன், வக்கீல் ஆக்குவேன், மந்திரி ஆக்குவேன், பணக்காரன் ஆக்குவேன். நீங்கள் ஆகுவதை பற்றி தடையில்லை. நீங்கள் பணக்காரராக மாறுங்கள், டாக்டராக மாறுங்கள், ப்ரொஃபஸராய் மாறுங்கள், வக்கீலாய் மாறுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் கூடவே நீங்கள் இயேசுவின் சீஷராய் இருந்தால் என்னவாக மாறுவீர்கள்? மனிதரை பிடிக்கிறவராக மாறுவீர்கள். யாரெல்லாம் இயேசுவை சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மாற்றப்படுவார்கள். என்னவாக? மனிதரை பிடிக்கிறவர்களாக. ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். நீங்கள் ஆத்துமாதாயம் செய்தீர்களா? இதுவரை செய்யவில்லையா? அப்படியானால் உங்கள் சீஷத்துவத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் ஒழுங்காய் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? Do you follow Christ properly? Do you follow Christ faithfully?
Do you follow Christ wholeheartedly? முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? உண்மையாக இயேசுவை பின்பற்றினால் இயேசு உங்களை மாற்றி இருப்பார். என்னவாக மாற்றுவார்? மனிதரை பிடிக்கிறவராக மாற்றுவார். மணியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பிரசங்கம் எப்போ முடியும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இது ஏதாவது உள்ள இறங்குதா? இது ரெண்டாவது குறிப்பாவது உங்களுக்கு இறங்கணும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். நான் இயேசுவை பின்பற்றும் போது அவர் என்னை மாற்றுவாராம். என்னவாக மாற்றுவாராம்? மனிதரை பிடிக்கிறவராக மாற்றுவாராம். அப்படியானால் நான் ஆத்துமாதாயம் செய்வேனே. அப்போ இதுவரை நான் ஆத்துமாதாயம் செய்யவில்லையே. இதை கேட்கிற உங்களில் அநேகருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. Am I right? இந்த செய்தியை கேட்கிற உங்களிலே அநேகருக்கு ஆத்துமாதாயம் பற்றிய கவலையே இல்லை. வேறு நிறைய கவலை இருக்கிறது. அங்குதான் என்னுடைய கேள்வி, நீங்கள் நிஜமான கிறிஸ்தவர் தானா என்ற கேள்வி. நீங்கள் ஆப் பண்ணிப்படலாம். பாஸ்டர் எப்போது இப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பார், இவருக்கு இதே வேலை, எப்போ பார்த்தாலும் உதவி செய், ஆத்துமாதாயம் செய் என்று சொல்லி கொண்டிருப்பார். நான் மட்டும் அப்படி சொல்லவில்லை, இந்த பரிசுத்த வேதாமும் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த மனுக்குலத்திற்கு உதவி செய், தூக்கிவிடு, காப்பாற்று, இவர்களுக்கு எதையாவது செய் என்றுதான் இயேசு சொல்லி கொண்டிருக்கிறார். நீயும் நானும் கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக்கொண்டு இந்த மனுக்குலத்திற்கு உதவி செய்யாமல் இருப்போமையானால் நாம் மெய்க்கிறிஸ்தவர்கள் அல்ல. உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். Are you a real follower of Christ? நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் தானா? அப்படியானால் ஏன் இன்னும் ஆத்துமாதாயம் செய்யவில்லை? அதை பற்றி என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு இரவாவது அதை பற்றி கவலைப்பட்டு தூக்கம் இல்லை என்று சொல்லியிருப்பீர்களா? வேறு என்னென்னவோ கவலையை வைத்துக்கொண்டு எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆத்தும ஆதாயம் செய்யவில்லையே என்ற கவலையை நீங்கள் கொண்டு வாருங்கள். மீதியெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன் வசனம் அப்படிதான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏன் நான் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும்? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு அபிஷேகம்? எதற்கு? சுவிசேஷத்தை அறிவிக்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அனாயிண்டிங், அந்நிய பாஷை, கைத்தட்டுறது, ஆவியில் நிரம்புறது, குதிக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? இதோட முடிஞ்சு போச்சா? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் நாட் தி அல்டிமேட்டம் ஆஃப் அனாயிண்டிங். அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் அல்ல அபிஷேகத்தின் இறுதி லட்சியம். குதிப்பதும் கையை தட்டுவதும் ஆடுவதும் மாத்திரம் அல்ல அபிஷேகத்தின் இறுதி லட்சியம். அபிஷேகத்துக்கென்று ஒரு இறுதி லட்சியம் உண்டு. There is an ultimate purpose for anointing. அபிஷேகத்திற்கென்று ஒரு இறுதி லட்சியம் உண்டு. அது என்ன தெரியுங்களா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தல். நமது நாட்டில் 70% மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார்கள். ஒரு சபை வளர்ந்தால் அங்கு ஏழை மக்கள் வருவார்கள். சபை வளரும்போது நிறைய ஏழை மக்கள் வருவார்கள். அதுதான் உண்மை. எந்த சபைக்காவது போய் அங்கே ஏழை மக்கள் வரலன்னா அந்த சர்ச்சு ப்ராப்பராக வளரலன்னு அர்த்தம். அவர் செலக்டிவாக இருக்கிறார்னு அர்த்தம். 70% மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் மார்ஜினலைஸ்டு பீப்புள் என்று பேர். எது? மார்ஜினலைஸ்ட். அது என்ன? மார்ஜினுக்கு கீழே இருக்காங்களா? அது என்ன மார்ஜினுக்கு கீழே இருக்காங்களா? ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளோ வேணும், அது கூட அவனுக்கு இல்லை, மார்ஜினுக்கு கீழே போயிட்டான். எத்தனை சதவீதம்? 70% மக்கள் மார்ஜினுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறானா? இதற்கு நம்முடைய பதில் என்ன? சொல்லுங்கள், சொல்லுங்கள். அபிஷேகத்தின் நோக்கம் ஆத்தும ஆதாயம். The purpose of Pentecost is harvest. The purpose of Pentecost is soul winning. The purpose of Pentecost is evangelism. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நல்லா உற்சாகமாக துதிக்கிறேன். ஆத்துமாதாயம் செஞ்சீங்களா? ஆத்துமாதாயம் செய்யலைன்னா உங்கள் அபிஷேகம் வேஸ்ட். அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அதனால் அபிஷேகத்துக்கும் ஆத்துமாதாயத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. அபிஷேகம் பெற்றிருக்கிற நான் சும்மா இருக்க முடியாது. நான் எங்கேயாவது போய் யாருக்காவது என்ன பண்ணுவேன்? இயேசு பற்றி சொல்லுவேன், இயேசு பற்றி சொல்லுவேன். இன்றிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. அபிஷேகத்துக்கும் அறுவடைக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் சித்தமா இருக்கிறாராம். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லா மனுஷரும் மீட்கப்படணும். இந்த வேதாமும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த இயேசு நமக்கு மாத்திரம் அல்ல, இந்த ரட்சிப்பு நமக்கு மாத்திரம் அல்ல, இந்த அபிஷேகம் நமக்கு மாத்திரம் அல்ல. இட்ஸ் ஃபார் ஆல். ஜீசஸ் இஸ் ஃபார் ஆல். Salvation is for all. Deliverance for all. Healing for all. எல்லாருக்கும் சுகம், எல்லாருக்கும் புதுவாழ்வு, எல்லாருக்கும் சுகவாழ்வு, எல்லாருக்கும் சுகவாழ்வு. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? நம்மில் அநேகர் தேவ சித்தம் நடக்கட்டுங்க, கடவுள் சித்தங்க, கடவுள் சித்தத்தை தான் ஒப்பு கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே படிச்சீங்களா? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். இதை செஞ்சீங்களா? தேவ சித்தம் செய்யணும், கடவுள் சித்தம் செய்யணும், கடவுள் சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு ஓயாம அந்த பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. என்ன பேரு? தேவ சித்தம், கர்த்தர் சித்தம், கடவுள் சித்தம், ஆண்டவன் விட்டபடி போகட்டும் அப்படின்னு பேச்சில் மட்டும் சித்தம் சித்தன்றீங்க. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாச்சே, அதுல உங்கள் பங்கு என்ன? What is your part? What is your involvement in this God's will? What is God's will? Salvation of all. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அதிலே நமது பங்கு என்ன? மத்தேயு சுவிசேஷத்தில் 21:28 வாசித்தீங்கன்னா இயேசு இங்கு ஒரு ஓமையை சொல்றாரு. 2 பிள்ளைங்களாம் ஒருத்தங்கிட்ட போய் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யினாராம். போகிறேன் ஐயான்னானாம், அவன் போகலையாம். இன்னொருத்தங்கிட்ட வந்து சொன்னாராம், போக மாட்டேன்னானா, அவன் போயிட்டானா. அவர் கேட்குறாரு கடைசியில், இதில் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் யார்? நீங்கள்லாம் தகப்பன் சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் தானா, அல்லது உங்கள் இஷ்டப்படி வாழ்கிற பிள்ளைகளா? ஏன் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும்? ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும்? எங்கள் அப்பாவின் சித்தம் அது, எங்கள் அப்பாவின் சித்தம் அது. திருச்சியில் உலகம் பூரா நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பாப்புலர் வக்கீல், ஃபேமஸ் அட்வொகேட், ஆமாம், அவங்க பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு போனேன், அவரும் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மேசை போட்டு உட்காந்துருந்தான். என்னன்னு கேட்டேன், வக்கீல் ஆகிட்டேன். ஏன் சொல்லுங்க? அப்பா வைக்கலாம், பையனும் வைக்கலாம். ஏன்? இன்னும் குடும்ப அரசியல் அதுக்கு பேர். அவங்க அப்பாவை பார்க்குறான், எங்கள் அப்பா நல்லா வக்கீல் வேலை பண்ணிட்டார், எங்கள் அப்பா ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறார், எங்கள் அப்பா வக்கீல் வேலை பண்ணி நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறார், சக்ஸஸ்ஃபுல், நானும் அதே வேலையை செய்கிறேன். எவ்வளோ பேர் ஆயிருக்கிறாங்களே, எவ்வளோ டாக்டர்ஸ் தங்கள் பிள்ளைகள் என்ன ஆக்கியிருக்காங்க? டாக்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க. எங்கள் அப்பா பெரிய டாக்டர், அவர் நிறைய பேர் சுகம் கொடுத்துருக்கிறார், அவரை மாதிரி நானும் அநேகருக்கு சேவை செய்யணும். அநேக ஆடிட்டர் தங்கள் பிள்ளைகள் என்ன ஆக்கிட்டாங்க? ஆடிட்டர் ஆக்கிட்டாங்க. ஏன்? ஓ, அவர் நல்ல, எங்கள் அப்பா நல்ல ஆடிட்டர் வேலை பார்க்குறாரு, அவர் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறாரு, நானும் அப்படி செய்வேன். இப்போ சொல்லுங்கள், எங்கள் அப்பா அவருடைய சித்தம் என்ன? தேசம் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நான் ஒரு பிள்ளை, அப்போ நான் என்ன செய்யணும்? எங்கள் அப்பா சித்தம் செய்யணும், எங்கள் அப்பா சித்தம் செய்யணும். கர்த்தர் சித்தம், கர்த்தர் சித்தம்னு, கடவுள் சித்தம், கடவுள் சித்தம்னு பேச்சோடு முடிச்சுக்கிறது இல்லை. உண்மையாகவே கடவுள் சித்தம் செய்ய விரும்புனீங்களா எதில் ஈடுபடுவீங்க? ஆத்துமாதாய பணியில் ஈடுபடுவீங்க. நீங்கள் பாஸ்டாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு அப்போஸ்தலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த சமாரியன் யார் இல்லை, அவன் ஒரு பிரீஸ்ட் கிடையாது, அவன் ஒரு லெவைட்டும் கிடையாது, an ordinary person. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனுக்குலத்திற்கு உதவி செய்ய, ஆத்துமாக்களுக்கு சுகம் கொடுக்க, ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் கொண்டு வர, தேவ ராஜ்யத்துக்கு இவர்களை கொண்டு வர நீங்கள் போதகராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, நீங்கள் டீக்கனாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு அப்போஸ்தலராக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, இதுக்கு தியாலஜிக்கல் எஜுகேஷன் வேண்டும் என்று அவசியம் இல்லை.
அப்பா சித்தம் செய்யணும் என்ற ஒரு ஆசை உங்களுக்குள் இருந்தால் போதும். நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஆத்துமாதாயம் செஞ்சிருவீங்க. நான் ஏன் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும்? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். விசுவாசிகளுக்கு பல ஆயுதங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்களிலே ஒரு ஆயுதம்தான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதுகாப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் பாதரட்சை. அந்த பாதரட்சைக்கு பேர் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் எனக்கு பாதரட்சை. அப்போ எந்த விசுவாசியாவது பிறருக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பாரானால் இவர் என்ன அணியவில்லை? பாதரட்சை அணியவில்லை. எனவே எதிராளியினுடைய தாக்கம் உங்களுக்கு வரும். You are at the risk. The enemy can harm you at any time. சுவிசேஷத்தை அறிவிக்காத விசுவாசிகள் அவர்கள் பாதரட்சை அணியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் பாதரட்சை அணியாமல் இருப்பதனாலே எதிராளியானவன் எந்த நேரத்தில் உங்களை காயப்படுத்த முடியும். இன்றைக்கு சபைகளிலே அநேகர் காயம்பட்டு கிடக்கிறார்கள். காரணம் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் சுவிசேஷம் என்ற பாதரட்சியை அணியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷம் என்ற பாதரட்சி அணிந்து கொள்ளுங்கள். அது ஒரு பாதுகாப்பு ஆயுதம். இட்ஸ் எ டிஃபென்சிவ் வெப்பன். சபைகளிலே அநேகர் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள், தடுமாறி விட்டார்கள். ஆமாம், ஸ்டம்பிளிங் ஸ்டோன், ஸ்டம்பிளிங் இடறுதலின் கல்லிலே அநேகர் இடறிவிட்டார்கள். இடறுதலின் கல் இருக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படித்தான் சொல்லுகிறது. இடர்கள் வரும், ஆனால் பாதரட்சி அணிந்து கொண்டு போனால் என்ன வராது? இடரல் வராது, வீழ்ச்சி வராது. தரித்து கொள்ளுங்கள். ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும்? அது உங்களுக்கு பாதுகாப்பு ஆயுதம். அந்த பாதுகாப்பு ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எனக்கு சாபம் வருமா? அப்போ ஆப்போசிட்டா என்ன சொல்லலாம்? சுவிசேஷத்தை அறிவித்தா ஆசீர்வாதம் வரும். சுவிசேஷத்தை அறிவிக்கலைன்னா சாபம் வரும், சுவிசேஷத்தை அறிவித்தா ஆசீர்வாதம் வரும். அதுக்கு ஒரு நல்ல வசனம் அதே பகுதியில் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், 14th verse. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்ப உங்களுக்கு பிழைப்பு வருமா? சாப்பாடு பற்றியே நீ கவலைப்பட வேண்டாம், உடையை பற்றியே கவலைப்பட வேண்டாம். அது பாட்டு தானாக வரும், தானாக வரும். இப்போ வேலையை விட்டுட்டுமா? கேரி ஆன், நோ ப்ராப்ளம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டு, பிழைப்பு உண்டு. இன்னொரு ஓம சொன்னார், இவாஞ்சலிஸ்டிக் பேரபிள், லூக்கா 15 காணாமற் போன மகன். அவன் தூரதேசத்துக்கு போனான், எல்லாம் செலவு பண்ணிட்டான், இப்போ வறுமையில் மாட்டிக்கிட்டான், பசியில் இருக்கிறான். அவன் என்ன சொன்னான் கேள்விப்பட்டீங்களா? என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான ஆகாரம் கிடைக்கிறது. அது என்ன சொல்லுது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசுவுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு குறைவும் இல்லாமல் என்ன கிடைக்குதான்? ஆகாரம் கிடைக்குதான். இவன் அதை சொல்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிறவங்களே நல்லா இருக்கிறான் ஐயா, நான் இப்படி இருக்கிறேனே. இந்த வார்த்தையை கேட்க உங்களுக்கு எல்லாரும் சொல்கிறேன், யாரெல்லாம் கட்டப்படுறீங்களோ இறங்கு சுவிசேஷ ஊழியத்தில், கர்த்தர் ஒன்று போஷிப்பார். யாரெல்லாம் ஆண்டவர் சேவையில் இருக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களை ஒரு குறையும் இல்லாமல் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவங்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். தேர் இஸ் எ பிளெஸ்ஸிங். காரணம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷத்தில் ஆசீர்வாதம் இருக்குது. சுவிசேஷமே என்ன விதை தான்? ஆசீர்வாதமான விதை தான். கர்த்தரனை சுகமாக்குவார், கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பார், கர்த்தர் உனக்கு புது வாழ்வு தருவார், உன் வறுமையை மாற்றுவார், உன் வியாதியை சுகமாக்குவார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ சொல்ல 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 அது உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார், உன் வியாதிகளை சுகமாக்குவார், உன் தேவைகளை சந்திப்பார், உன் கண்ணீரை துடைப்பார், உனக்கு பாவ விடுதலை கொடுப்பார், சாப விடுதலை கொடுப்பார் என்று என்ன பண்றீங்க? நீங்க சுவிசேஷ பிரசங்கம் வைக்கிறீங்க. விதைக்க விதைக்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அது அறுவடை கிடைக்கும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. ஏன் எழுந்து போறீங்க? இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருங்க, இன்னிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. ஆசீர்வாதம் தானா வரும். எல்லாருக்கும் சொல்கிறேன், கேட்டுங்க கேட்டுங்க. டெய்லி ஒரு 2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் சொல்லி பாருங்களேன். இந்த மாதத்துல 2 ஆத்மாவை கொண்டு வருவீங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி 2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்குங்க. உங்களோட வேலை பார்க்குறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. இந்த வாரம் போய் ஒதுக்கிட்டு வாங்க. இந்த வாரம் 2 ஆத்மாவோட வருவீங்க. நீங்கள் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவங்களையும் ஆசீர்வதிப்பார், சபையும் ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தா அதில் என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கடைசியாக மத்தேயு 28:19-20 ஒரு பெரிய கட்டளை, கிரேட் கமிஷன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானத்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு பெரிய கட்டளை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, அது என்மேல் விழுந்த கடமை. நீங்கள் டாக்டராக இருங்க, என்ஜினியராக இருங்க, ப்ரொஃபஸராக இருங்க, அட்வொகேட்டாக இருங்க, கலெக்டராக இருங்க, மந்திரியாக கூட இருங்க. ஆனால் இந்த வேலையை செய்யுங்க. எந்த வேலையை செய்யுங்க? எங்களுக்கு இயேசு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். எங்களுக்கு இயேசு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். என்ன வேலை? இந்த விழுந்து போன மனித குலத்தை தூக்கி விட சொல்கிறாரு. சிக்கல்ல சிக்கி தவிக்கிற இந்த மனிதனுக்கு என்ன செய்ய சொல்கிறாரு? உதவி செய்ய சொல்கிறாரு. ரட்சிப்பை பற்றி சொல்ல சொல்கிறாரு. பாவ மன்னிப்பு கொடுக்க சொல்கிறாரு. பாவ விடுதலையை பற்றி சொல்ல சொல்கிறாரு. சாப விடுதலையை சொல்ல சொல்கிறாரு. நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இயேசு சிலுவையிலே சம்பாதித்து வைத்த இந்த இலவசமான ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டு போய் கொடுங்களேன். இது நம்மளது இல்லை. we are only distributors. நம்ம யாரு? அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு போய் மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதான் நம்ம வேலை. நீங்கள் எங்கடா போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சும்மா ஷேர் பண்ணுங்க. பாக்ஸாக எடுத்து கொடுக்கலாம். சுகம், ஐஸ்வர்யம், விடுதலை, மன்னிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி. டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் சொல்லுங்கள், நான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்கிறேன். பீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், என்ன ஹீலிங் டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபினான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். கர்த்தர் தருவார். அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கிற அக்கௌண்ட்டை. ஆமாம், இன்னைக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, கதவை திறங்க. இயேசு உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். இயேசு உண்மையா இல்லையா? ஏதோ லக்சர் பண்ண நினச்சிட்டு இருக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் வச்சார் பாஸ்டர் நினச்சிட்டு இருக்காதீங்க. செய்யுங்க. அந்த பகுதி முடிகிறப்ப ஒரு வார்த்தையோடு முடிக்கிறாரு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பிறகு பாஸ்டர் நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதற்கு அவன், இவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். 36லேருந்து படித்தா நல்லாயிருக்கும். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது? யார் பிறன் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு, எல்லாரும் சேர்ந்து படிங்க பைபிளை திறந்து. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். இதே வார்த்தையை முன்னுக்கும் சொல்றார். நீயும் போய் அப்படியே செய். 28ஆம் வசனத்தில் சொல்றார், அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பாய். 28ஆம் வசனம், அப்படியே செய் அப்பொழுது பிழைப்பாய். 37ஆம் வசனம், நீயும் போய் அந்தபடியே செய். இன்றைக்கி செய்தியை கேட்டு உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன், யூ டு கோ அண்ட் டூ லைக்வைஸ். எல்லாருக்கும் சொல்கிறேன், நீயும் போய் அந்தபடியே செய். யூ டு
go and do likewise. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்குமார் நம்மை ஜெபத்திலே நடத்தி ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். அடுத்த வார ஆராதனை உங்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். அதை பற்றி பாஸ்டர் சொல்வார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை நமக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல சமாரியனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும்? இயேசுவின் சீஷர்கள், அவர் பின்பதாக போகிறவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்யணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க சுவிசேஷ வேலையை செய்யணும். இது எல்லார் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஊழியம் செய்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் வாழ்க்கையில், குடும்பத்தில் எந்த விதத்திலையும் சாபம் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு பெரிய கட்டளையாக இருக்கிறது. அதனால் அந்த ஊழியத்தை நாம் செய்வோம். பர்திமேயு என்று ஒரு குருடன் இருந்தான். அவன் வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். இயேசு என்னப்பட்ட ஒருவர் அங்கு வந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். கண் திறக்கப்பட்டதற்கு பின்பதாக அவன் தெக்கோப்பொலி என்ற பட்டணங்களுக்கு போய் இயேசுவே ஆண்டவர் என்று அந்த தெக்கோப்பொலி பட்டணம் முழுவதும் சொன்னான். ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆண்டவர் நமக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதை நாம் மனதிலே வைப்போம். நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவோம். ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் ஜனங்கள் எல்லாம், பாஸ்டர் அந்த யோபில் சொன்னது போல, ஜனங்கள் தேசத்தில் தவிக்கிறார்கள். இந்த காலகட்டங்களிலே மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பையும் இயேசுவின் விடுதலையும் மனதுருக்கத்தோடு அவர்களை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் ஒரு அர்ப்பணிப்போடு. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, எல்லாரும் சேர்ந்து தாருமே ஆத்ம பாரமே. ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும், ஊதாரி மைந்தர்கள் உம்மிடம் திரும்பட்டும். விண்ணகம் மகிழட்டும், விருந்து நடக்கட்டும். விண்ணகம் மகிழட்டும், விருந்து நடக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இயேசு ஊமையாய் சொல்லும் பொழுது, சில விதைகள் வழியருகே விதைக்கப்பட்டது, சில விதைகள் கட்பாறையிலே விதைக்கப்பட்டது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, எத்தனையோ செய்தி விதைகள் முள்ளிலே விழுந்த விதைகளாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ செய்திகள் கட்பாறையிலே விழுந்த செய்திகளாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ செய்திகள் வழியருகே விதைக்கப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கிறது. விசுவாசிகள் என்று சொல்லுகிற நாம் அநேக வசனங்கள் பலன் கொடுக்கவில்லை. கவலை,
உலக கவலை, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நம்மை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் நினைப்பதனாலே பலன் கொடாமல் போகிறது. இன்றைக்கு இந்த வசனங்கள் நல்ல நிலத்திலே விழுந்த வசனமாக இருக்கட்டும். 30, 60, 100 பலன் தரட்டும். ஒரு சிறிய தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்ன பார்த்தீங்க, என் பக்கத்தில் வந்தீங்க, என் மேலே மனதுருகுனீங்க, என் காயத்தை கட்டுனீங்க, என்னை கொண்டு வந்து சேஃப்டியான ஒரு திருச்சபையில் சத்திரத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீங்க ஆண்டவரே. ஆனால் வீதிகளிலே குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடைக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். நான் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே வந்தது போல அவர்களும் வர வேண்டும். அதற்கு நான் தான் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் நான் போவேன், ஜனங்களை பார்ப்பேன், வீதிகளிலே பாதுகாப்பில்லாத அந்த ஜனங்களுக்கு உம்மை பற்றி சொல்லுவேன். உம்முடைய ராஜ்யத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, உலகமே ஒரு நெருக்கடியான காலகட்டங்களிலே ஆண்டவர் இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். என்னோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்து வீதிகளிலே குற்றுயிரும் குலையுயிருமாய் இருந்த எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களே, அதே போல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற மக்கள் தங்களை அர்ப்பணித்து இந்த வாரத்தில் இந்த சுவிசேஷ வேலையை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷ விதமாக எங்கள் திருச்சபை மக்கள் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய கிருபை தருவீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். சபை மக்கள் முழுவதும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். சுகவீனமாக இருக்கிற பாஸ்டர் ஆமோஸ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகனை பாரும், தொட்டு சுகப்படுத்தும். திருச்சபையில் சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பாரும், தொட்டு சுகப்படுத்தும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நல்ல சூழ்நிலைக்காக நன்றி, நல்ல செய்திக்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாதுகாப்போடு இருங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும்.